ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த வராகி அம்மாவின் வாக்கை தான் இன்று உனக்காக சொல்வதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். அதிர்ஷ்டத்தோடு உன்னை தேடி வந்த என்னை அலைக்கழிக்காம நான் சொல்றதை முழுவதுமாக கேட்டு முடி. எப்போவுமே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நான் சிறப்பாக உயர்வாக கொடுத்துருப்பேன். அப்படி இருக்கும்போது உனக்கு உயர்வாக சிறப்பாக கொடுத்த விஷயங்களை பெருசாக நினைக்காம அடுத்தவங்க வாழ்கிறத பார்த்து அவங்களுக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கலையேன்னு இல்லாததையும் கிடைக்காததையும் பார்த்து ஏங்க வேணாம். எப்போவுமே உன் வாழ்க்கையை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதே. ஏன்னா ஒருத்தர் உன்னை விட நல்லா வசதியாக உயர்வாக இருந்தாங்கன்னா உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வரும். அல்லது இன்னொருத்தர் உன்னை விட கஷ்டமாக ஏழ்மையில் வறுமையில் திறமையற்றவர்களாக இருந்தாங்கன்னா அதை பார்த்து உனக்கு தலகணமும் வரலாம். இந்த தாழ்வு மனப்பான்மையும் தலகணமும் ஒருத்தரை அழிக்கக்கூடிய விஷயங்கள். அது இருந்தாலே பல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஒருத்தரை ஆட்கொண்டு விடும். அதனால தான் எப்போவுமே நீ யாரையுமே உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்க வேணான்னு சொல்கிறேன். உன்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட உன்னை சுற்றி இருக்கவங்க சில பேருக்கு முடிவு தெரிஞ்சிருக்கலாம். இந்த உலகத்தில் ஒவ்வொருக்கிட்டையும் ஒவ்வொருத்தர் விதமான ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அதனால் நீ எப்போதுமே உன்னை விட மிகவும் எளியவர்களிடம் ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்க வேணாம். உன்னை விட உயர்வான நல்ல வசதியான நிலையில் இருக்கிறவங்க கூட பெரிய புத்திசாலியாக இல்லாமல் அறிவாளியாக இல்லாமல் எதுவும் மிகப்பெரிய அளவில் ஞானமற்றவர்களாக இருக்கலாம். ஒருத்தர்கிட்ட ஒன்று அதிகமாக இருந்தால் இன்னொன்று குறைவாக இருக்கும், ஒன்று குறைவாக இருந்தால் இன்னொன்று அதிகமாக இருக்கும். அதனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதரும் எந்த விதத்திலும் யாருக்குமே சலைச்சவங்க கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ யாரையும் குறைத்து மதிப்பிடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய கெட்ட மனிதர்களிடம் சில நல்ல குணம் இருக்கும். சில பேர் ரொம்ப ஒழுக்கமாக வாழ்கிறது போல தத்துவமாக உண்மையாக பேசிக்கிட்டு திரிவாங்க. அவங்கக்கிட்டையும் சில கெட்ட பழக்கங்கள் இருந்தே தீரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாமே தெரிஞ்சவங்களும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, எதுவுமே தெரியாதவங்களும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. முழுவதுமாக 100க்கு 100% நல்லவர்களும் யாரும் இல்லை, 100% கெட்டவங்கன்னு சொல்ல முடிய அளவில் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. மொத்தத்தில் மனிதர்கள் எல்லாமே கலந்தவர்களான உருவங்களாகத்தான் இருக்காங்க. என் அன்பு பிள்ளையான உன்கிட்ட நிறைய நல்ல குணங்களும் நல்ல விஷயங்களும் நல்ல முயற்சியும் இருப்பதால தான் உனக்கான வரத்தை கொடுப்பதற்காக உனக்கு வாக்கு சொல்ல இந்த வரம் தரும் வராகியானவள் உன்னை தேடி வந்தேன். இப்போதைக்கு வேணும்னா நீ நினச்ச காரியத்தில் வெற்றி தள்ளி போயிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து உன் முயற்சியை நிறுத்தாமல் நீ செய்யும்போது அந்த முயற்சிக்கான பலனை முழுவதுமாக நீ அனுபவிப்ப. பாதியிலேயே என்னால் முடியலைன்னு நீ முயற்சியை நிறுத்தவோ அல்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்கவோ கூடாது. தொடர்ந்து அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் செய்யும்போது நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தே தீரும். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காமல் எந்த கெட்ட விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. என் நாமத்தை மனமுருகி உச்சரிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இனி எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி கொடுக்கும் பொறுப்பையும் இந்த வராகியம்மா நான் ஏற்றுக்கிறேன். நீ என் கூடவே பயணம் செஞ்சு உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழணும்னு நினைக்கிற. அப்படி என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன்னை வழி நடத்தி நீ தவறு செய்ய முற்படும் போதெல்லாம் நான் தான் உன்னை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உன் வாழ்க்கையில் நடந்ததும் இப்போது நடப்பதும் இனி நடக்கப் போவதும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு அதை நான் உடனே செஞ்சு கொடுத்துட்டேனா அது நிச்சயமாக உனக்கு நிம்மதியை தராதுன்னு தெரிஞ்சதால தான் சில விஷயங்களை நான் பரிசோதித்து அதை சரிப்படுத்திட்டு அப்புறமா உன் தகுதிக்கு ஏற்றாற் போல சிறப்பானதாக அதை உன் கைகளில் கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ புரியுதா? நீ கேட்டதை கேட்ட உடனே கேட்டது போல கொடுத்திருந்தால் அது உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் செஞ்சுருக்கும். ஆனால் இப்போது நான் செய்ய போகிற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் அளவில்லாத அன்பையும் அளவில்லாத அற்புதங்களையும் நிகழ்த்தும் வகையில் ஆனந்தம் நிறைஞ்சதாக இருக்க போகுது என் செல்லமே. நீ எப்போ எங்கேருந்து என்னை மனசில் நினச்சாலும்
உடனே உனக்காக ஓடிவர தயாராக தான் இந்த வராகியம்மா உன் பக்கத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீ தான் எங்கெங்கேயோ போய் என்னை தேடிக்கிட்டு இருக்க. உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் வெற்றியடைய செய்வதற்காக தான் உன் கூட இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோட முழு முயற்சியோட உனக்கான வேலைகளையும் பொறுப்புகளையும் செய்ய பழகு. நீயே என்னை நினைக்க மறந்தாலும் இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என்னை நல்ல சந்தோஷமா நினைச்சு பூஜிக்கக்கூடிய உன் வீட்லையும் உன் மனசுலையும் நான் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாதே என் செல்லமே. இந்த பூமியில நீ பிறந்த நாளில் இருந்தே நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எந்த விஷயமுமே நீ ஆசைப்பட்டவனே அப்படியே நடக்கல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ முயற்சி செஞ்சிருக்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆசைப்பட்டு அதை அடைவதற்காக நிறைய கஷ்டமும் பட்டிருக்க. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை எப்படி அர்த்தமற்றதாக போகும்? நீ எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கு உதவி செஞ்சு பல அற்புதங்களை நிகழ்த்தி உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன். நீ உன் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இந்த வராகியம்மாவின் மீது முழு நம்பிக்கையும் பொறுமையும் வச்சுக்கோ. ஏன்னா நம்பிக்கையும் பொறுமையும் இல்லாத மனிதர்களோட வாழ்க்கையில நான் எந்த அற்புதங்களை செய்யவும் மாட்டேன், எந்த உதவியையும் செய்யவும் மாட்டேன். நீ எப்போவே எந்த விஷயத்தை செஞ்சாலும் இது நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு பொறுமையாக இருந்தால் மட்டும்தான், உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் முழுமையாக எனக்கு அர்ப்பணித்தால் மட்டும்தான் நான் உனக்கு துணையாக இருந்து நீ நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். ஏன் தெரியுமா நம்பிக்கையோட பொறுமையா காத்துருன்னு சொல்றேன்? நீ நம்பிக்கை இல்லாம இது நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகப்படும் போதே உன் மனசுல ஒரு பயம் வந்துடும். இது நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற அந்த பயமே உனக்கு முதல் எதிரியாக மாறிடும் என் செல்லமே. எப்ப பார்த்தாலும் என்ன நடக்குமோ நினைச்சு பயந்துக்கிட்டு எந்த செயலையும் செய்யாம இருந்துடாத. இப்படி எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில உன்னால வெற்றி பெற முடியாது. அப்புறம் உன் இலக்கையும் நீ அடைய முடியாது என் செல்லமே. என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும்னு தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து தைரியத்தோட நீ நினைச்ச காரியத்தை செய். உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் பல பிறவிகளாக தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு உனக்கு தெரியாது. பல பேர் இப்போதுதான் சில வருடங்களாக இந்த வராகியம்மாவை பார்த்துக்கிட்டும் தரிசிச்சுக்கிட்டும் இருக்காங்க. ஆனா உனக்கும் எனக்கும் முன் ஜென்மத்திலேயே பல பந்தங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உன் மனசுல இருக்க அன்புதான் என்னுடைய உருவம். எப்பவுமே எல்லாரிடமும் அன்போட நடந்துக்கோ. எப்போதும் யாரிடமும் எந்த சூழ்நிலையிலையும் நீ கடுமையாக பேசக்கூடாது என் செல்லமே. உனக்காக மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாருக்காகவும் நீ பிரார்த்தனை செய்யும் போது அது நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். உன் விருப்பப்படி உன் வாழ்க்கை நீ எப்படி வேணாலும் வாழு, என்னன்னாலும் செய். ஆனா ஒருபோதும் நீ சொல்வதும் செய்வதும் யாருக்கும் கஷ்டத்தை தரும் விதத்துல இருக்கக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு செய். இப்போ நீ செய்யும் செயலையும் நீ வாழுகிற வாழ்க்கையும் இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்தி என் கைகளுக்குள் வச்சிருக்கும் இந்த வராகியம்மா இந்த உலகத்து மக்களை ஆள்பவளாகவும் எல்லாரையும் ஆட்டுவிப்பவளாகவும் நான் தான் இருக்கேன். உன்னுடைய எல்லா குணங்களின் வடிவமாகவும் நான் தான் இருக்கிறேன் என் செல்லமே. நீ சிரிச்சாலும் அழுதாலும் சந்தோஷப்பட்டாலும் துக்கத்தாலும் அனைத்திலுமே நான் கலந்திருப்பேன். உன் எல்லா உணர்ச்சிகளின் உந்து சக்தியாகவும் நான் தான் இருக்கேன். அதனால உன் கவனம் மொத்தத்தையும் என் பக்கம் திருப்பு. எந்த மாயையும் உன்னை நெருங்கி ஆட்டி படைக்காம, எந்த விதத்திலும் எந்த கஷ்டமும் உன்னை வாட்டி வதைக்காம இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். காட்டுல பசியோட அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்க விலங்குகள் போலதான் உன் மனசும் எதையாவது எதிர்பார்த்து இங்கும் அங்கும் அலைஞ்சுக்கிட்டும் அலை பாஞ்சுக்கிட்டுமே எப்போதும் இருக்கும். அப்படிப்பட்ட உன் மனசுக்கு நீ எப்படிப்பட்ட நினைவுகளை உணவாக கொடுக்கிறியோ அந்த உணவை பொறுத்து தான் அது எல்லா விஷயங்களையும் யோசிக்கும்.
நான் சொல்றது உனக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் சாப்பிடும் உணவை பொறுத்துதான் அதனுடைய குணம் மாறும். கொடூரமான விலங்குகளை சாப்பிடும்போது அது ரொம்ப அரக்க குணம் போலவும் அல்லது அடுத்தவர்கள் உயிரை அடித்து பறித்து சாப்பிடும் விலங்காகவும் மாறும். இதே காய்கறிகளை சாப்பிடக்கூடிய விலங்குகள்ன்றது ரொம்ப அகிம்சையோடும் பொறுமையோடும் ரொம்ப அப்பாவித்தனமாகவும் அமைதியான விலங்காகவும் இருக்கும். அதே போலதான் ஓ மனசுலையும் நீ தீய எண்ணங்களை உணவாக போட்டினா மனசுல நினைக்கிற எண்ணங்களுக்கு ஏற்றார் போல அது கெட்ட விஷயங்களை பற்றி யோசிச்சு மனசு தடுமாறி அங்கும் இங்கும் தரிகட்டு ஓடி தீய வழிகளில் செல்ல துடிக்கும். அதுவே உன் மனசுல நீ நல்ல விஷயங்களை நினைக்கும் போது அது நல்ல காரியங்களை செய்யவும் நல்ல குணத்தின்படி வாழவும் செய்யும். அதனால தான் எப்போதுமே நீ நல்ல குணங்களை ஓடக்கூடிய நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா அது உன்னை சொர்க்கத்தின் பாதைக்கு அழைத்து செல்லும்னு நான் சொல்கிறேன். மனிதர்கள் காய்கறியை உண்ணுவதும் கறியை உண்ணுவதும் அது வேற விஷயம். ஆனால் விலங்குகள்ங்கிறது அதனுடைய குணத்திற்கும் உணவிற்கும் நிறைய சம்பந்தம் இருக்குதுங்கிறத மறுக்க முடியாதது தானே. நீ என்ன வேணா சாப்பிடு, என்ன வேணா செய்யி, ஆனால் உனக்கு அறிவாளித்தனம் இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது. அதை பயன்படுத்தி எந்த உயிருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தீங்கு நினைக்க கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீ நல்ல விஷயங்களை பற்றி நினைக்கும் போது உன் மனசுக்கும் அமைதி கிடைக்கும். நானும் உன் மனசுக்குள்ள குடியேறி உன்னை நல்வழிக்கு அழைச்சிட்டு போவேன். ஆனால் நீ தீய விஷயங்களை பற்றி யோசிச்சு தவறான வேலைகளை செய்ய நினச்சினா என்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போவுமே இப்படியே நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்ட. நிச்சயமா இந்த வராகியம்மா உன்னை மீட்டெடுப்பேன். இப்போது உன்னை ஆட்டி படைக்கும் சக்திகள் எதுவும் இப்படியே இருந்துவிடப் போவதில்லை. அனைத்தையும் உன்னால் கடந்து வர முடியும். ஆனால் நீ ஒருபோதும் தளர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. தைரியமாயிரு. உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும், எவ்வளவு கஷ்டங்களை உன்னால் சமாளிக்க முடியும்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் நடக்கிறது அனைத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் காலம் மாறும். உன் கர்ம வினைகள் எல்லாம் முடிவதற்கான நேரம் வந்துடுச்சு. எல்லா துன்பங்களிலிருந்தும் விரைவில் நீ விடுபட போகிறாய். நீ இழந்தது எல்லாவற்றையும் மீண்டும் நான் உனக்கு மீட்டு தர்றேன். உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ என்கிட்ட வரும்போதெல்லாம் தற்காலிகமாக உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்காம அதை முழுவதுமாக தீர்த்து வச்சு நிரந்தரமாக உனக்கு நிம்மதியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் சில விஷயங்களை நீ கேட்டவனே செய்யாம அதன் மூலமாக ஏதாவது உனக்கு கஷ்டம் வருமா, பிரச்சனை வருமானு அனைத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு அப்புறமாக நீ கேட்டதை உனக்கு தாமதமாக செய்து கொடுக்கிறேன் என் செல்லமே. முதல்ல உனக்கு எதுவுமே புரியாது. என்னடா நம்ம என்ன கேட்டாலும் இந்த வராகியம்மா செஞ்சு தர மாட்டாங்களே, நம்மளுடைய வேண்டுதல் எதுவுமே நிறைவேறலையேன்னு உனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக புரியாததாகத்தான் இருக்கும். நான் இருக்கேனா இல்லையான்ற எண்ணம் கூட உனக்கு வரலாம். ஆனால் நான் உன் நம்பிக்கையும் பொறுமையும் உச்சகட்டத்துக்கு சோதிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். இதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் கூட பயணம் செய்யும்போது உன் எதிர்காலம் நிச்சயம் ஆனந்தமயமாய் அழகானதாக இருக்கும் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டோம் அல்லது வருத்தப்பட்டுக்கிட்டோம் பிரச்சனையில் மாட்டி முழிச்சுக்கிட்டே இருக்கும்படியும் விட்டுட மாட்டேன். என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு நீ இருக்கும்போது அனைத்தையும் சமாளித்து வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவேன். உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் அள்ளி அள்ளி கொடுப்பேன்.